ஒரு சிறந்த வில்லனுக்காக பரிசு வாங்கும் போது உண்மையிலேயே அது மகிழ்ச்சி தான். சேரன் சிரிக்காதீங்க சேரன். அவார்டு வர போதுன்றதுக்கு முன்னாடி ஏதாவது விஷ் பண்ணாங்களா? இல்லை இல்லை இல்லை, அந்த ஆட்டத்தை பார்த்து நான் உள்ள என்டர் ஆக வந்து பிரதீப் ஷர்ட் இல்லாமல் நின்னா போல. நான் அப்படியே பார்த்து நீங்கள் ஷர்ட் இல்லாமல் நடிக்கிறீங்களா? ஆமாம் மேடம் அப்படின்ட்டாங்க. இன்னும் 2 நிமிஷம் பார்த்தா அவர் ஷர்ட் கழுத்துறாரு. ஐயோ என்ன நடக்குது? ராதிகா மேடம் அந்த படத்தில் இருக்கேன். எனக்கு வந்து அம்மாவை நடித்தாங்க அந்த படத்தில். சார் உங்களுக்கு தைரியம்னு தெரியும், ஆனால் இவ்வளோ தைரியம் எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். ஒரு மீசெல்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தது காதில் விழுந்தது. பக்கத்தில் ரோனிராஜ் பக்கத்தில் வந்து போய் மீசையை வலிச்சிட்டு வந்து இப்படி தான் சார் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்படி கிடச்சதான் புலன்னு சார் படம் எனக்கு. ஏய் ராதிகா, ஹவ் அபவுட் கெட்டிங் மேரிட் டு மீன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க யோசனை பண்ணுங்க. ராதிகா பீயிங் ராதிகா எனக்கு கேட்குது சார். இப்போ ராஜா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் சொல்லிடுங்க. Drop, yo. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். தங்கமயில் ஜுவல்லரி, தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட்டில். எலிஃபென்டைன், பியாண்ட் ரியாலிட்டி, பிரீமியம் பிளாட்டட் டெவலப்பர்ஸ். Co-powered by Chennai's Amrita Logistics College. படிக்கும் பொழுதே ரூபாய் 1,50,000 ஸ்டைஃபன். அசோசியேட் ஸ்பான்சர் வின்ஃபாஸ்ட், பவுண்ட்லெஸ் டுகெதர். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Relish the Ragas of Real Taste. ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸ்பெஷல் பார்ட்னர் வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், கேப்டீஸ் அண்ட் டெக் ஸ்டுடியோ. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். டைரி பார்ட்னர் தமிழ்பால், நன்மை முழுமை. மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. Outdoor partner Next Advertising Solutions. Think outdoor, think next. DOOH partner Skyram's Outdoor Advertising, the power of visibility. Multiplex partner AJ Cinemas, நம்ம ஊரு நம்ம சினிமாஸ். அடுத்த விருதுக்கான நேரம். ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் வில்லன் அப்படின்றவர் நிறைய தப்பு பண்ணுவார். ஆனால் அவர் அப்படி தப்பு பண்ணி தான் ஹீரோவை ஜெயிக்க வைப்பார். இப்படி நிறைய தப்பு பண்ணி ஒரு திரைப்படத்தையே ஜெயிக்க வச்ச அந்த சிறந்த வில்லனுக்காக தான் நம்மளுடைய அடுத்த விருது. நான் இந்த விருதை வழங்குவதற்காக பொதுவாக நம்ம எல்லாரும் ஒரு படம் பெருசாக ஜெயிச்சிருச்சுன்னா சொல்லுவோம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு. அந்த வார்த்தைக்கு ஃபுல் ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை அம்சங்களையும் அவ்வளோ உணர்வுகளையும் அற்புதமாக திரைக்கு கொண்டு வந்தவர். பல சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸையும் பல ஹிட்ஸையும் நம்ம பார்த்து தொடர்ந்து நம்ம கையை பிடிச்சி நம்ம நடந்திருக்க வச்சிருக்கவர் ஒரு மிகப்பெரிய கைத்தலோட இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரமன் சார், இந்த அழகிய விருது விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இதில் பேட்டியில் அவர்கிட்ட வெளியில் சொல்லியிருக்கேன். நான் விகடனுடைய ஒரு வாசகன். ரொம்ப வருஷமாக இன்னைக்கு இந்த வார விகடனும் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு திரைக்கலைஞனாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, விகடன் எப்படி அப்டேட் பண்ணிட்டே வராங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே இருக்குது ஒரு பிரிண்டட் மேகசினா. அன்றைக்கி வந்து பத்திரிக்கை படிக்கிற வழக்கமே எல்லாருக்கும் குறைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றும் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நான் ரொம்ப இப்போ ரசிக்கிற விஷயம் என்னென்னா, வலைபாயுதேன்னு ஒன்று வரும். அது ரொம்ப நான் விரும்பி படிப்பேன் விகடனில். ஒரு காலத்தில் வந்து ஜோக்ஸ்னால் விகடன் தான். இன்றைக்கும் நம்பர் 1 ஜோக்ஸ்னால் விகடன். சினிமா விமர்சனம்னா இன்றைக்கும் விகடன் தான். ஸோ அது அவங்க அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க, தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அழகிய தருணத்தில் உங்கள் கூட சேர்ந்து சிறந்த வில்லனுக்கான விருதை வழங்குவதற்காக தங்கமயில் ஜுவல்லரியின் சார்பாக ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு பா ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த வில்லனுக்கான விருது யாருக்கு போகுது அப்படின்றத ஏவியில் பார்க்க போகிறோம். ஏவி ப்ளீஸ். சிறந்த வில்லன் நடிகர் 2025. குடும்ப அமைப்பு கண்டறிந்த பேராயுதம் பாசம் என்பதை கத்தியின்றி ரத்தமின்றி உணர்த்தியது டியூட் படத்தில் சரத்குமார் ஏற்றிருந்த வேடம். தங்கைக்கு பிடித்த இனிப்பை தேடி வாங்கி வரும் பாசமலர் அண்ணன். மகள் விரும்பிய பொருள்
வேற்று கிரகத்தில் இருந்தாலும் இறக்குமதி செய்துவிடும் பரிவான அப்பா என கட் அவுட் வைத்து வணங்கத் தோன்றும் பாந்தம் அவருக்கு. ஆனால் தான் கிழித்த கோட்டை தாண்டினால் கொல்லவும் தயங்காத குரூரம் ஒளிந்திருந்தது அதே அமைச்சருக்குள். குலப்பெருமையை தனக்குள் புதைத்து வைத்திருப்பவராக கதைக்கு பக்காவான எதிர்மறை நியாயம் சேர்த்திருந்தார் இந்த அதியமான் அழகப்பன். நேரில் உணராதவரை எதையுமே நம்ப தயாராக இல்லாத மெட்ரோ தலைமுறைக்கு ஆதிக்க மனநிலையின் அழுக்கை புறையேற புகட்டின இவரின் கரங்கள். காலங்காலமாக தண்டவாளங்களில் வைத்து துண்டாடப்படும் காதலர்களுக்கு பின்னால் இருக்கும் வரட்டு பிடிவாதத்தையும் போலி கௌரவத்தையும் சாதிய செருக்கோடு அவர் விளக்கிய போது ஈரக்குலை ஆட்டம் கண்டது. 4 தசாப்தங்களாக கலை மீதான காதலால் அது இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வளைந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் சரத்குமார் கோலிவுட்டின் கலைமகன். அவருக்கு 2025ஆம் ஆண்டின் சிறந்த வில்லன் நடிகர் விருதளித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். இந்த தருணத்துல தங்கமயில் ஜுவல்லரியின் சார்பாக ஒரு அழகான சிறப்பான பரிசு. So happy sir, and honestly I think the joy is so contagious. நீங்க அந்த whole AVயை பார்க்கும்போது அத்தனை பேர் கை தட்டினது because we just love you so much for that. And எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது வில்லனா வந்து அறிமுகமாகி திருப்பி வில்லனா ஒரு சிறந்த வில்லனுக்காக பரிசு வாங்கும் போது உண்மையிலேயே அது மகிழ்ச்சி தான். சேரன் சிரிக்காதீங்க சேரன், ஏன்னா வில்லனா தான் வந்தேன் நான். சொல்லிட்டீங்களா, வெளியே சொல்லிட்டீங்களா? அதனால் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. அந்த விகடன் விருது வாங்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு பத்திரிகை குடும்பத்திலேருந்து வந்து ஒரு பத்திரிகை நடத்துவதை பற்றி சற்று முன் தினகரன் பேசிட்டு போனார். ஒரு டிஜிட்டல் உலகத்தை இன்றைக்கும் வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் மீடியா வாய்ஸ் ஒரு பத்திரிகை கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி லாஸ் பண்ணுற அளவுக்கு நடத்தினவன் தான் நானும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரன் பிரிண்ட் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. அந்த விதத்தில் விகடன் தொடர்ந்து அனைவரையும் அந்த வழியில் நடத்திட்டு போகிறதே பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது விகடன் விருது வாங்கல் உண்மையிலேயே வெரி ஹாப்பி. தேங்க்யூ. வீடியோ வர்றப்பே மேம் பக்கத்தில் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. எதாவது சொன்னாங்களா சார்? அவார்டு வர போதுன்றதுக்காக முன்னாடி ஏதாவது விஷ் பண்ணாங்களா? இல்லை அந்த ஆட்டத்தை பார்த்து நான் பார்த்துட்டேன். ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆட மாட்டேன்றீங்களா, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்து என்ன வேலை வாங்குறீங்களே, இங்கே அப்படியே ஆட்டம் இப்படியே வந்துச்சுன்னு கேட்டாங்க. அது அங்கே போன உடனே வந்துடும் எல்லாருக்கும் அப்படின்னா. விக்ரமன் சார், உங்களுடைய நட்பு அவர் கூட, உங்களுடைய ஒர்க் அவர் கூட ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக இருக்கு. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பெஸ்ட் வில்லன் ஆக்டரும் அவர் தான். லாஸ்ட் இயர் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட அவர். பிஹெச் 3 பிஹெச்ஏ பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் அவர். ஸோ ரெண்டுக்குமே தகுதியானவர் அவர். தேங்க்யூ ஸோ மச் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த சூரிய வம்சம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஃபுட்ஃபால் சோஃபார், அது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் தியேட்டருக்கு அதிகமான மக்கள் சென்று பார்த்த ஒரு திரை காவியம் சொன்னால் அது சூரிய வம்சம் தான். பொதுவாக சொல்லுவோம் ஹிட்டு காம்போன்னு. இந்த ஹிட்டு காம்போவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அத்தனை தேட்டரை ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக்கி அவ்வளோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. மேடமும் இருக்காங்க, ராதிகா மேடமும் அந்த படத்தில் இருக்காங்க. எனக்கு வந்து அம்மாவை நடித்தாங்க அந்த படத்தில். அது சொல்லுங்க விக்ரமன், கரெக்டாக சொல்லுங்க. அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது சொல்லணும். கரெக்ட். ஒரு பெரிய சரத்குமார் சாருக்கு வந்து அவங்க ஜோடியாக மனைவி. சாரி, அதை மறந்துட்டேன் சார். உங்களுக்கு தைரியம் தெரியும், ஆனா இவ்வளவு தைரியம் எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். இங்க மட்டும்தான் தெரியாது. அவர் இன்னும் தன்னை யூத்தா காமிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ட்ரை பண்ணல, யூத்தா தான் இருக்கேன் சார். நிஜமா சார் யூத்தா தான் இருக்கீங்க. அதுல ஒரு சீன் வருது, ஐயோ என்ன மாப்பிள்ள சட்டை இல்லாம வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சட்டையை கழட்டீங்கல்ல, அத மிரட்டுற விஜய்ல கையை அமுக்குறான். என்னக்கா இப்படி இருக்காரு? சென்சார் போர்ட்ல அதை கட் பண்ணணும்னு சொன்னாங்களா, பட் விட்டுட்டாங்க. காமெடியா இருக்கு விட்டாங்க. அதை எப்படி சார் கட் பண்ண முடியும்? இன்னும் பாதி ஜிம்ல அந்த போட்டோ தான் சார் மாட்டி. அது வந்து மேல் மட்டும் டாப்லெஸ்ஸா இருக்கும்போது பிரச்சனை வருது இல்ல. அப்படி வார்த்தையை சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. சென்சார் கட் பண்ணிருக்கணும்ல விக்ரமன். ஆக்சுவலா அது கட் பண்ணிருக்கணும் அந்த சீனை. சிரிக்கிறேன். ஏங்க
நல்லா தானே போயிட்டுருக்கு. அந்த படத்தில் இந்த காட்சி எடுக்கும்போது அன்றைக்கி தான் நான் செட்டுக்கு போனேன். அன்றைக்கி பர்த்டே நினைக்கிறேன் உங்களுது. நான் செட்டுக்கு போனேன். நான் உள்ளே என்டர் ஆக வந்து பிரதீப் ஷர்ட் இல்லாமல் நின்னா போல. நான் அப்படியே பார்த்து பிரதீப் நீங்கள் ஷர்ட் இல்லாமல் நடிக்கிறீங்களா? ஆமாம் மேடம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னேன். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் கேட்டேன், பிரதீப் எந்த தைரியத்தில் நடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் மேடம் அது அந்த சீன் அப்படின்னு. இன்னும் 2 நிமிஷம் பார்த்தா அவர் ஷர்ட் கழட்டுறாரு. ஐயோ என்ன நடக்குது காம்படிஷன். ஆக்சுவலாக சென்சர் அதனால தான் கட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரதீப் காட்டினனால. ஐயோ, இது மாதிரி பேசுகிற தைரியமும் எங்கள் மேமுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த தைரியத்துக்கு எப்பயுமே நாங்கள் ஒரு பெரிய ஃபேன் மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் இது மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் எப்போவுமே ஸ்டேஜ் ஏறினா சொல்லுவீங்க, நம்ம யங்ஸ்டர் தான், அந்த எனர்ஜி தான் எப்போவுமே பார்த்துட்டு இருப்போம். வில்லன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டப்போ அந்த கதாபாத்திரம் வரப்போ என்னடா எப்படி திடீர்னு இப்படி தோணுச்சு? உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ எப்படி சார் இருந்தது வில்லனா உங்களை கேட்டப்போ? இல்லை, லைஃப்பில் வந்து வில்லனாக தான் அறிமுகமானேன். அதுக்கு நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க புலன் விசாரணையில். அப்போ நான் போயிருந்தேன். அப்போ செல்லுமணியில் உட்காந்துருந்தாங்க, ராவுத்தர் இருந்தாங்க. அப்போ என்னுடைய மேக்கப் மேன் ராஜுன்னு ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அஜானுபாவம் நல்லா மிதிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை வேணால் நம்ம வில்லனாக போடலான்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச செல்லுமணி ஏதோ மற்றவங்கள்ட்ட வந்து சீக்கிரட்டாக ஏதோ பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான்னு பார்த்தேன். அவங்க வந்து கேட்டேன், பார்க்க முடியாது, நீங்கள் கேள்வி கேட்டோம்னா பயமாக இருக்குது. அப்போ வந்து இவர் மீசெல்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தது காதில் விழுந்தது. பக்கத்தில் ரோனிலாஜ் பக்கத்தில் வந்து போய் மீசையை வலிச்சிட்டு வந்து இப்படி தான் சார் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்படி கிடச்சதான் புலன் விசாரணை படம் எனக்கு. ஸோ அதுக்கு உண்மையிலே விஜயகாந்த் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லணும். அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த விஜயகாந்த் சார் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்து சொன்ன முதல்ல சார் உனக்கு தான் அதில் பெரிய அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்னாரு. தேங்க்யூ சார்னு சொன்னேன். ரொம்ப தட் ஸ்டெப். ஆனால் அன்றைக்கி வில்லன், இன்றைக்கி வில்லன். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது வில்லனுக்கும் ஹீரோக்கும். வில்லன் கதாநாயகன் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட இந்த வில்லன் வந்து உடனே சொல்லிடுவான் அந்த கேர்ளை பார்த்து பிடிக்குது, யூ கோ ஒன் ஸ்டெப் அஹெட் அண்ட் சே ஐ வாண்ட் யூன்னு. ஆனால் இந்த ஹீரோ வந்து 12வது ரீலில் தான் சொல்லுவான். கரெக்ட் தானே? சமுத்திரகனிக்கு தெரியும் நினைக்கிறதெல்லாம். சேரன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அது. சார் எல்லாரும் கோத்து விடுறீங்க பாத்தீங்களா? அது வேற லெவல் டாலன்ட் சார். கூட பயணிச்சவங்க எல்லாம் உட்காரும்போது மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல. சேரன் வந்து என் கூட தான் இருந்தாரு. 2 தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் சார் இந்த வியூ பாயிண்ட் நான் இது பண்ணி பார்த்தது இல்லை சார். உண்மையில பாருங்க, பாருங்களேன். தி villain proposes to the girl immediately. Yeah. This guy takes about 12 reels to propose. Seriously. ஆமா, Everybody should சொல்ல வேண்டியது தைரியமா 10 ரீலுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் வில்லன் வந்து சண்டை போட்டு அப்புறம் வந்து காப்பாத்துறது. ஆனால் முதல்ல சொல்லிடுறது பெட்டர்ன்றேன். யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே போய் சொல்லிடுங்க. சொன்னா அந்த பொண்ணுக்கு வில்லன் ஆயிரும் சார். அதனால தான் ஒரு வில்லன் உடனே இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்ல, வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வந்து பாடமாக எடுத்துக்கணும். என் கூட வாங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் will be charged for that. இது போதும் சார், நான் ஜாயின் பண்றேன் கிளாஸ்ல. இங்க பசங்களும் வெயிட்டிங்ல இருக்காங்க. கைஸ் ரெடி தானே? ரெடியாக பார்த்தாலே தெரியுது. சரத் சார் கோச்சிங் சென்டர் அங்க போய் ஜாயின் பண்ணுங்க சார். ராதிகா மேம்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் டக்குன்னு எவ்வளவு சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணீங்க சார்? ஐயோ, அந்த ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் அது இங்க சொல்ல எத்தனாவது ரீல் முடியாது. சொல்லுங்க. இல்ல நான் வந்து என்ன சார் இது தடுமாறுங்க. இங்க வந்து என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. தானுசால இருந்து சமுத்திரகன்ல இருந்து சேரன், நீங்க எல்லாரும் இருக்காங்க. இதுல போய் நான் ஏதாச்சும் சொன்னா தப்பாயிடும். சரி இப்போ சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் முன்னாடி மேம் கிட்ட எவ்வளவு உங்களை லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். லவ் பண்ணனால இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இருக்க போறீங்களா சார்? பல ஆண்டுகள் இருப்பேன். பல ஆண்டுகள் வந்து சொல்லுங்க சார். சாரி மேம். சார் ஒரே நிமிஷம் சார். எதுக்கு சார் இவங்கள பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? கேள்வி மட்டும் தான் சார் கேக்குறாங்க. மேம பார்த்து சொல்லுங்க சார். ஐயோ என்ன முறைக்கிறாங்களே. இல்ல, ஏன்னா அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். அது எங்க 2 பேருக்கு தான் தெரியும். நான் இன்னொரு கால் கூட சொல்லிடுறேன். இன்னொரு கால் கூட நின்று பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் க்ளோஸாக தான் பேசிட்டு இருந்தேன். அது தெரியும் சார். அப்போ பார்த்து அவங்க அப்படி பாஸ் பண்ணாங்க. ஏய் ராதிகா, how about getting married to meன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணுங்க. ராதிகா பீயிங் ராதிகா என்ன சொன்னாங்கன்னு இங்கே சொல்ல முடியாது. எனக்கு கேட்குது சார். இப்போ சொல்லியிருப்பாங்க சார். இப்போ சொல்லுங்க சார். வி வாண்ட் ஒரு அப்படியே மேம பாருங்க சார். அப்படியே மேம் பாருங்க. அழகா சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? அதான் சார். என்ன சார் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க போறீங்க? டைரக்டர் இருக்கீங்க, சமுத்திரம் ஏதாச்சும் சொல்லுங்க. டயலாக் சொல்லி கொடுத்தாலும் சார். நீங்க ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிடுவார் சார். என்ன சொல்லணும் பாஸ்? என்ன சொல்லணும் சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. கால்ல விழுந்துற சொல்லுங்க சாமி. என்ன சொல்லணும்? சொல்லுங்க சார். அழகா சொல்லுங்க சார்.
நீதான் இறுதி வரை என் அன்பு காதலி என் மனைவி ராதிகா. சார் அந்த லாஸ்ட் ரோல இருக்கார்ல ஒருத்தர், அவர் கரெக்டா கை தட்டுறாரா மட்டும் பாருங்க. ஏய்! ஏன்னா இவனை எப்போ பார்த்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில். யார் போனாலும் பின்னாடி வந்துடுறான். சார் ஐ பி வெரி ஆனஸ்ட். மீட்டிங்கில் இருக்கேன் டாடி, மீட்டிங்கில் இருக்கேன் டாடின்னா அதுக்கு திட்டு வாங்கினா வேற. என்னடா பெரிய மீட்டிங் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு. பாத்தீங்களா, இவர் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நான் படுற பாடு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. சார் சர்ப்ரைஸ் பண்றாரு, நீங்க இமோஷனல் ஆகி நாங்க மியூசிக்லாம் போடலான்னு பார்த்தா இவன் இப்பதான் என்கிட்ட திட்டு வாங்கலான்னீங்கன்னா அவர் பாருங்க சார் எவ்வளவு ஆசைங்கிறத ஓடி வர்றாரு. இல்லை இப்போதான் காரில் வந்து மீட்டிங்கில் இருக்கேன் அப்படி என்னடா மீட்டிங் மார்க்கெட் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். சார் ஆனா உண்மையிலேயே சார் what I have seen in so many years of Sharath sir is you're always there. எல்லாருக்காகவும் நீங்க இருக்கீங்க சார். You are always present for family. ஒவ்வொரு முறையும் குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய தேவைகளுக்காக நீங்க இருக்கீங்க. அதே தான் நான் ராகுல் கிட்ட பார்த்தேன். I saw him in an award event recently and I said the same thing. ராகுல் நீங்க அப்பா மாதிரி தான், எல்லாருக்காகவும் இருக்கீங்க, எப்பவுமே இருக்கீங்க. And அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஃபேமிலிக்காக இருக்கிறதுக்கு. And ராகுல் again like I said last time, I truly love you for that. Really. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு டாடி கூட இந்த மேடையில் இருக்கிறது. இவருக்குடியா சரி, நிறைய பேரை பாவம் திட்டாரு. நானும் ஏறி நான் சொன்னல வந்தோடனே இவரை சர்ப்ரைஸ் பண்றது நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப பலமா திட்டாரு. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணலாமா இவரை? என்ன பண்ண சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான். சரி, நான் இன்னொன்னு வச்சிருக்கேன், அது மட்டும் எடுத்துட்டு வந்துடலாமா? ஓகே ரெடி. பிரியாணி அது. ஆமா சார். சீட் டே சார் பிரியாணியை ஓட்ஸ் மாதிரி சாப்பிடுறீங்க சார் நீங்க. சார் என்ன சார் ஒரு ஸ்பூன்ல அமுச்சு விட்டீங்க. சரி விடுங்க சார், எங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். அவ்வளோ அமேசிங்காக, அவ்வளோ க்யூட்டாக. அண்ட் அக்கா சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் நட்புக்குனாலும் சரி, ஃபேமிலிக்குனாலும் சரி, டைம் கொடுத்து துணையாக நிற்கிறதுக்கு சரத் சார் உங்களுக்கும் நன்றி. நாட் ஓன்லி அவர் ஃபேமிலிங்க, இந்த கலை குடும்பமே ஒரு ஃபேமிலி. ரீசெண்டாக நடந்ததெல்லாம் வந்து உங்களுக்குலாம் தெரியும். ஆல்வேஸ் வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ் ஃபேமிலி. இந்த கலை குடும்பத்துக்காக எந்த ஒரு சூழலிலும் நாம் இறுதி வரை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அண்ட் லெட் அஸ் கிவ் சம் டிபார்ட்டிங் சோல்ஸ்க்கு லெட் அஸ் கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து, டெக்கரமும் அமைதியும் கொடுத்து அது இருக்கணுன்றதான் என்னுடைய இந்த மேடையில் நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்ரிபடி நீட்ஸ் அ ப்ரைவசி. அந்த டல் மூமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, பட் அது ஜூபிலேஷனாக இருக்கலாம் சரி, இட் இஸ் தேர் ஸ்பேஸ். தே ஷுட் என்ஜாய் அ நைஸ் ஒகேஷன். Even the remorseness, the sadness should also be expressed. அதான் நான் நினைக்கிறேன். That's the only thing I want. I think இந்த கலை குடும்பம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கோயில் போனால் கூட எங்கள் பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்க வந்தாலும், ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாலும், அப்பா இருப்பா சாமி கும்பிட தான் வந்திருக்கேன், சாமி கும்பிடு, நான் வேணால் வெயிட் பண்ணுறேன். இல்லை சார் சாமி இங்கே தான் இருக்கும், நீங்கள் போயிடுவீங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்தை இறைவன் நமக்கு தந்திருக்காருன்னா அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அந்த கலை குடும்பத்தில் இருக்கீங்கன்னு சொன்னாலே அது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். அண்ட் யூஸ் இட் வெல் ஃபார் த சொசைட்டி. சார் ஒரே நிமிஷம் சார், உங்கள் முன்னாடி யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணோன்ற ஒரு முடிவோடு இருக்காராம். ப்ரோ அது சொல்லிடுவோமா? இல்லை சீட் டே பண்ணதுனால ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன சேலஞ்சு? சாப்பிட்டதுக்காக எக்ஸசைஸ் டே, அதான் சேலஞ்ச். சீட் டேக்குன்னு ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேங்க. என்ன சேலஞ்ச்? அவர் சொல்கிறேன்னாரு சார் எங்க புஷ்அப்ஸ் டே. எவ்வளோ புஷ்அப்ஸ்? ஹவு மச் காம்படிஷன்? இந்த சேலஞ்சு பாருங்க தானு சார், இது பண்ணுமா சார்? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு பாருங்க. பண்ணணுன்றீங்களா? இல்லை அவன் வயசு வந்து என்ன, என் வயசு என்ன சார்? எனக்கு 27, அவனுக்கு 22. ராஜா நீங்க உங்களுக்காக சார் எங்கள் ஃபேமிலியிலே இதே மாதிரி தான். நானும் எங்கள் அப்பாவும் மாறி மாறி மயக்கம் போட்டு வந்துடுவோம். எங்கள் அம்மா இந்த மாதிரி சிபிஆர் கொடுப்பாங்க 2 பேரும் எழுப்புறதுக்கு. சார் சான்ஸே இல்லை சார். எங்கள் வாழ்நாளில் சேர்த்து வச்சா கூட இத்தனை புஷ்அப்ஸ் நான் எடுத்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு அமேசிங்கான ஃபேமிலிக்கு, அதுவும் ஒரு ஸ்பூன் பிரியாணி சாப்பிட்டதுக்கு நானும் அக்காலாம் ஜிம்லேயே வாடகைக்கு எடுத்து தங்கணும். இப்போ தான் 3 பிரியாணி முடிச்சுட்டு வந்திருக்கோம். பட் எனிவே இந்த அமேசிங் ஃபேமிலிக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்.
சார் உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு தெரியல சார், ஆனால் எல்லாமே இருக்கு, and that is why you're here every year. Thank you sir, thank you so much.